இந்த வீடியோவில் டியோக்ரோம் டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டோட பிரின்சிபல்ஸ் அண்ட் இதை எப்படி பண்ணணும் அண்ட் இதோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். டியோக்ரோம் டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் பைக்ரோம் டெஸ்ட் இல்லை ரெட் க்ரீன் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எதுக்காக பண்ணுறோன்னா ஃபைன் டியூனிங் ஆஃப் ஸ்பெரிக்கல் காம்போனண்ட். நம்ம ரிஃப்ராக்ஷனில் வர ஸ்பெரிக்கல் பவருடைய ஒரு எண்ட் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ பேஷண்ட் ரெஸ்பான்ஸ் மூலயமா நம்ம பெஸ்ட் ரிஃப்ராக்ஷன் ஸ்பியரை கொடுக்கறதுக்கு தான் இந்த டியோக்ரோம் டெஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. இது யூஸ்வலாக சிலிண்ட்ரிக்கல் பவரை வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டியோக்ரோம் டெஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணணும். நம்ம டியோக்ரோம் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டர்ம்ஸ் கொனாய்டுன்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுப்போம். நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் லைட் பாஸ் பண்ணோம், இல்லை ஸ்பெரிக்கல் லென்சஸில் லைட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் வந்து ஒரு இடத்துல போய் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு வந்து ஒரே ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் தான் இருக்கும். இதே அஸ்டிக்மேட்டிசம் இருக்க சர்ஃபேஸில், அதாவது டாரிக் சர்ஃபேஸில் நம்ம லைட் பாஸ் பண்ணுறப்போ நமக்கு 2 ஃபோக்கல் பாயிண்டில் போயிட்டு லைட் வந்து விழும். ஸோ ஏன்னா கர்வேச்சர் வந்து டாரிக் கர்வேச்சர். ஸோ அந்த 2 ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க அந்த இன்டர்வல் தான் நம்ம ஸ்டர்ம்ஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டர்ம்ஸ் கொனாய்டில் டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட் இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு பர்டிகுலர் இடத்துல, அதாவது வெர்டிக்கல் மெரிடியன் டைவர்ஜ் ஆகிறதும் ஹாரிசாண்டல் மெரிடியன் கன்வர்ஜ் ஆகிறதும் ஒரே ஸ்லைஸில் இருக்கும். அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற இமேஜ் தான் நம்ம சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் டிஃப்யூஷன் இல்லை சர்க்கிள் ஆஃப் லீஸ்ட் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இமேஜ் மட்டும்தான் நமக்கு லீஸ்ட் பிளர் இமேஜாக இருக்கும். இந்த இமேஜ் தான் நம்ம எக்ஸாக்டாக ரெட்டினால டியோக்ரோம் யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ண போகிறோம். டியோக்ரோமோட பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஆக்சியல் குரோமேட்டிக் அபரேஷன். அதாவது நம்ம கண்ணோட ஆப்டிக்ஸ் படி ஷார்ட்டர் வேவ்லென்ஸ் ஆஃப் லைட், அதாவது ப்ளூ க்ரீன் இந்த மாதிரி லைட்லாம் ஜாஸ்தி ரெஃப்ராக்ட் ஆகி ரெட்டினாக்கு முன்னாடி வந்து அதோட ஃபோக்கல் பாயிண்ட்டை வைக்கும். இதே லார்ஜர் வேவ்லென்த் இருக்க ரெட் இல்லை ஆரஞ்சு வந்து கம்மியாக ரெஃப்ராக்ட் ஆகி ரெட்டினாக்கு பின்னாடி வந்து அதோட ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும். அண்ட் ரெட்டினா கிட்ட எல்லோ லைட் ஃபோக்கஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குற பிக்சர் ஒரு எமெட்ரோப் ஐ, அதாவது எந்த ரிஃப்ராக்டிவ் எரரும் இல்லாத கண்ணில் ஃபார்ம் ஆகிற இமேஜ். ஸோ க்ரீன் பார்த்தீங்கன்னா 535 நானோமீட்டர் ரெட்டினாக்கு முன்னாடியும், ரெட் பார்த்தீங்கன்னா 620 நானோமீட்டரில் ரெட்டினாக்கு பின்னாடியும் ஃபால் ஆகிருக்கு. இந்த க்ரீனோட ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் ரெட்டோட ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸ் தான் நம்ம ஸ்டர்ம்ஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்வலோட ஸ்ட்ரென்த் நம்ம டயாப்டரில் எழுதணும் அப்படின்னா 0.50 டயாப்டர்ஸ். அதில் க்ரீன் 0.25 டயாப்டர் ரெட்டினாக்கு முன்னாடியும், ரெட் 0.25 ரெட்டினாக்கு பின்னாடியும் இருக்குது. ஸோ டோட்டலாக 0.50 டயாப்டர். மயோபிக் ஐயில் லைட் வந்து ரெட்டினாக்கு முன்னாடி ஃபோக்கஸ் ஆகுன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்தா இந்த இடத்துல ரெட் தான் வந்து ரெட்டினாக்கு நியரஸ்ட்டாக இருக்குது. ஸோ மயோபிக் பேஷண்ட்டை நம்ம டியோக்ரோம் காமிக்கிறப்போ பேஷண்ட் ரெட் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, பேஷண்ட் எப்பவுமே ரெட் பெட்டர் அப்படின்ற ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம மைனஸ் லென்ஸ் ப்ளேஸ் பண்ணணும். எதுக்காக மைனஸ் லென்ஸ் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லென்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா லைட்டை டைவர்ஜ் பண்ணுறது. ஸோ டைவர்ஜ் பண்ணுறது மூலயமா எக்ஸாக்டாக எல்லோ வேவ்லென்த் ஆஃப் லைட்டை வந்து ரெட்டினாலையும், ரெட் வந்து ரெட்டினாக்கு பின்னாடியும் அண்ட் க்ரீன் ரெட்டினாக்கு முன்னாடியும் வந்து இதை ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ பேஷண்ட் வந்து ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ரெட்டும் க்ரீனும் ரெட்டினாலேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதாவது அந்த முன்னாடி பார்த்த அந்த 0.25 டயாப்டர் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் பேஷண்ட் வந்து ஈக்குவலி கிளியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மயோபிக் இல்லாமல் வேறு எந்த கண்டிஷனில் பேஷண்ட் ரெட் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஓவர் ப்ளஸ்ட். நம்ம ப்ளஸ் லென்சஸோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா லைட்டை வந்து கன்வெர்ஜ் பண்ணுறது. ஸோ ஓவர் கன்வெர்ஜ் பண்ணுறது மூலயமா லைட்டை ரெட்டினாக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ ஹைப்ரோபிக் கரெக்ஷன் ஓவராக இருக்குனாலும் பேஷண்ட் ரெட் பெட்டர் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி மயோபிக் கரெக்ஷன் சஃபிஷியண்ட்டாக இல்லை, அண்டர் கரெக்டட் மைனஸ்னாலும் வந்து பேஷண்ட் ரெட் பெட்டர் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததோட இன்வர்ஸ் தான் அப்படியே இங்கே ஹைப்பர் மெட்ரோபிக் ஐயில் பார்க்க போகிறோம். ஹைப்பர் மெட்ரோபிக்கில் லைட் ரேஸ் வந்து ரெட்டினாக்கு பின்னாடி ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அப்படி இந்த பிக்சரை பார்க்குறப்போ ரெட்டினாக்கு க்ளோஸராக இருக்கிறது வந்து க்ரீன். ஸோ ஹைப்பரோபிக் பேஷண்ட்ஸ் டியோக்ரோமில் க்ரீன் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி கரெக்ட் பண்ணலான்னா, ப்ளஸ் ஸ்பெரிக்கல் லென்சஸ், அதாவது +0.25 லென்ஸ் வச்சு கரெக்ட் பண்ண முடியும். ஸோ ப்ளஸ் லென்ஸோட ப்ராப்பர்ட்டி
லைட்டை கன்வெர்ஜ் பண்ணுறது. ஸோ அதை கன்வெர்ஜ் பண்ணி எல்லோ லைட்டை ரெட்டினாலையும், ரெட் அண்ட் க்ரீன் லைட்டை ரெட்டினாலேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் முன்னாடியும் பின்னாடியும் வந்து இந்த ப்ளஸ் லென்சஸ் கொண்டு வரும். ஸோ அந்த டைமில் பேஷண்ட் ஈக்குவலி கிளியர் அப்படின்ற ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஹைப்பர் மெட்ரோபியா தவிர வேறு எந்த கண்டிஷனில் பேஷண்ட்ஸ் க்ரீன் பெட்டர் சொல்லுவாங்க அப்படின்னா, ஓவர் மைனஸ்ட், அதாவது மயோபிக் கரெக்ஷன் ஓவராக இருக்கப்போ கான்கேவ் லென்ஸோட ப்ராப்பர்ட்டி வந்து லைட்டை டைவர்ஜ் பண்ணுறது. ஸோ ஓவர் டைவர்ஜ் பண்ணும் போதும் அண்ட் லெஸ் ப்ளஸ்ட், ஹைப்பரோபிக் கரெக்ஷன் கம்மியாக கொடுத்தாலும் பேஷண்ட் க்ரீன் பெட்டர் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இந்த டியோக்ரோம் டெஸ்ட்டை கலர் பிளைண்ட் பீப்புளுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா குரோமேட்டிக் அபரேஷன் தான் இதோட பிரின்சிபலே தவிர கலர் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. பேஷண்ட்டாக எக்ஸாக்டாக அதை க்ரீன் ரெட் அப்படின்னு பர்சீவ் பண்ண முடியலனாலும் சம் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கலர் ரெண்டு சைட்லேயும் வேறு வேறு இன்டென்சிட்டியில் கலர் ஏதோ இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ பேஷண்ட்டை நம்ம லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடுன்னு கேட்டு நம்ம இதை டிஃபைன் பண்ண முடியும். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நிமோனிக் இருக்குது ரேம் அண்ட் கேப். ரேம் அப்படின்னா பேஷண்ட் ரெட் சொல்கிறாங்கன்னா ஆட் மைனஸ் லென்ஸ், அதே மாதிரி க்ரீன் சொல்கிறாங்கன்னா ஆட் ப்ளஸ் லென்ஸ். அடுத்து டியோக்ரோமோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டியோக்ரோம் அப்படின்றது வந்து ஒரு மோனாகுலர் ப்ரொசீஜர். ஸோ ரைட் ஐக்கு தனியாகவும் லெஃப்ட் ஐக்கு தனியாகவும் பர்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து விஷுவல் அக்யூட்டி 612க்கும் கீழே இருக்க ஐக்கு இந்த டியோக்ரோம் டெஸ்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டெர்ம்ஸ் கொனாய்டோட இன்டர்வலே 0.5 டயாப்டர் தான். ஸோ அதில் இருக்க சேஞ்சஸ் வந்து ரொம்ப சப்டலாக இருக்கிறதுனால விஷுவல் அக்யூட்டி 612க்கு மேலே தான் இருக்கணும் தவிர 612 கீழே இருந்தால் நம்மளால் அதை பண்ண முடியாது. தேர்ட் ஒன், நம்ம இந்த டியோக்ரோமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான கரெக்ஷன் 0.25க்கு மேலே தேவைப்பட்டுகிட்டே இருக்குது, இல்லை 0.25க்கு மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம பண்ண ரிஃப்ராக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஏன்னா ரிஃப்ராக்ஷன் தப்பாக இருந்தால் தான் நமக்கு 0.25 மேலே சேஞ்சஸ் வரும். அண்ட் ஃபைனலாக வந்து பேஷண்ட் கிட்ட எந்த கலர் பெட்டராக இருக்குன்னு கேட்கக்கூடாது, எந்த பேக்ரவுண்டில் இருக்க லெட்டர்ஸ் வந்து கிளாரிட்டியாக இருக்குன்னு தான் கேட்கணும்.